நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. நாலுமாவடி தேவனுடைய கூடாரத்தில் இயேசு விடுவிக்கிறார் மறுரூபமாக்கும் மையம் நடத்தும் திருமணமானவர்களுக்கான சிறப்பு குடும்ப ஆலோசனை முகாம். திருமணமான ஒரு 5 வருஷத்துக்குள்ள இருக்கிற இளம் தம்பதிகளுக்கான ஃபேமிலி கவுன்சிலிங். ஏன்னா திருமணமான உடனே நிறைய பிரச்சனை சந்தித்து எப்படி அதை சால்வ் பண்ணுறது, பிரச்சனையே பேசிக்கிட்டே இருக்காங்களே தவிர சொல்யூஷனை பற்றி நிறைய யோசிப்பதே இல்லை. எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் பைபிளில் இருக்குது, இயேசுகிட்ட இருக்குது. அதுக்கான ஆலோசனை தான். இல்லை இதை தீர்க்கவே முடியாதுன்ற ஒரு பிரச்சனை இல்லவே இல்லை. இயேசுவால் எந்த பிரச்சனை தீர்க்க முடியும். உங்கள் குடும்பம் உடையிற நிலைமையில் இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் விவாகரத்து வழக்கில் கோர்ட்டில் இருந்தாலும் அதையும் கர்த்தர் சரிப்படுத்த முடியும். ப்ராக்டிக்கலான நிறைய ஆலோசனைகள் சொல்ல கவுன்சிலர்ஸ் வருவாங்க. உங்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கப்படும். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை சமாதானமாய் இருப்பதற்கு மார்ச் மாதம் 25ஆம் தேதி காலை 9:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரை நடைபெறும் தேவ ஆலோசனையும் ஜெபமும். சகோதரர் மோகன் சிலாசரஸ், டாக்டர் அன்புராஜன், சகோதரர் ஆல்வின் மற்றும் சகோதரி கோல்டா ஆல்வின். திருமணமானவர்களுக்கு மட்டுமே அனுமதி. வருகையை குறித்த விவரங்களை ஆன்லைன் மூலம் பதிவு செய்து கொள்ளலாம். பதிவு கட்டணம் ரூபாய் 50 மட்டுமே. உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட, கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி நிறைந்து காணப்பட, தம்பதிகளாக இணைந்து இம்முகாமில் கலந்து கொள்ள வாருங்கள். மேலும் விவரங்களுக்கு 8110710000 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும். குடும்ப ஆசீர்வாத ஜெப பங்காளர் திட்டம். குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்வார்கள். எல்லாருடைய வீட்டிலும் குடும்ப ஜெபம் நடைபெற வேண்டும் என்றும் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற பிரத்யேக நோக்கத்துடன் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலமாக தொடங்கப்பட்ட திட்டம்தான் குடும்ப ஆசீர்வாத ஜெப பங்காளர் திட்டம். 2003ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இத்திட்டத்தில் இதுவரை சுமார் 90,000 குடும்பங்கள் இணைந்து ஆசீர்வதிக்கப்பட்டு வருகின்றனர். இத்திட்டத்தில் இணைந்துள்ள அனைவரின் குடும்பங்களின் பாதுகாப்பிற்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்களும் இயேசு விடுவிக்கிறார் ஊழியர்களும் அனுதினமும் சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுத்து வருகிறார்கள். நீங்களும் குடும்ப ஆசீர்வாத ஜெப பங்காளர் திட்டத்தில் இணைந்து குடும்பமாக ஜெபிக்க விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். 9842735305 மற்றும் 046339353333. எங்களது இமெயில் முகவரி partners@jesusredeems.org. எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், இயேசுவின் குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம், ஆசீர்வாதமான குடும்பம். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே எங்களுக்கெல்லாம். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே எங்களுக்கெல்லாம்.
பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். புதிய நாள், புதிய வாரத்தை ஆண்டவர் நமக்கு காண கிருபை செய்திருக்கிறாரு. இது குடும்ப ஆசீர்வாத நேரம். ஒவ்வொரு வாரமும் நாங்க உங்களோட இணைந்து, அதாவது நீங்க குடும்ப ஜெபம் பண்ணுவீங்கல்ல, உங்களோட இணைந்து காலை நேரத்துல நாங்களும் ஜெபிக்க உங்களோட இணைந்து இருக்கிறோம். பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம்? குடும்ப ஜெபத்துல முதலாவதா தேவனை துதித்து பாடுவோம். ஏன்னா அவர் தான் நம்மளை ரட்சித்து இருக்கிறார். கிருபையா நம்ம அவருடைய பிள்ளையா நம்மளை மாத்தி இருக்கிறார். இது அவருடைய அன்பு தானே. அதனால முதலாவது அவரை பாடுவோம். அப்புறம் நம்ம தியானிப்போம், ஆண்டவருடைய வேதத்தை தியானிப்போம். அதே மாதிரிதான் இந்த குடும்ப ஆசீர்வாத நேரத்திலயும் நம்ம தேவனை துதிக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம வேதத்தை தியானிக்க போகிறோம். அதனால தேவனை நம்ம ஏன் துதிக்கணும்? ஏன்னா அவருடைய அன்பு பெருசு. ஏன்னா நம்ம பாவியா இருக்கையில அவர் நமக்காக மரிச்சு நமக்காக அவருடைய அன்பை முந்தி வெளிப்படுத்தினார். நீ அன்பு காட்டு, நான் அதனால அப்புறம் அன்பு காட்டுறேன், அப்படி செய்யல. இயேசு நமக்காக மரித்து அவருடைய அன்பை முதலாவது நமக்கு காட்டினார். அதுக்கப்புறம் தான் நம்ம தேவனுடைய பிள்ளைகளா மாறி இருக்கிறோம். இது எவ்வளவு பெரிய அன்பு இல்ல? இந்த அன்பை பெற்றவர்களா, இந்த அன்பை ருசிச்சவர்களா தான் நம்ம உட்கார்ந்துருக்கோம். அதனால அந்த இயேசுவை நம்ம துதிச்சு பாடலாமா? அநாதி ஸ்நேகத்தினால நம்ம இழுத்திருக்கிறார்ல, அதை துதிச்சு பாடலாமா? என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்று முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆட்சி தேர்ச்சி நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோன்று முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆட்சி தேர்ச்சி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. பாருங்களேன், நம்ம ஜெபிக்கும் போது நமக்கு பதில் கொடுக்கிறாரு. என்ன செஞ்சாலும் நமக்கு நன்மை செய்யறாரு. நம்ம பிரச்சனைன்னு ஆண்டவர்கிட்ட போய் நிற்கும் போது இயேசு நமக்கு உதவி செய்யறாரு. இவ்வளோ பெரிய சந்தோஷம் யாருக்கு கிடைக்கும்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் நமக்கு உதவி செய்ய இருக்கிறாரு. இதெல்லாம் யாருக்கு? தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தானே. அதனால நம்ம ரொம்ப சந்தோஷமா இன்னொரு பாட்டு ஆண்டவர்களை பாதி துதிக்கலாமா? களி கூர்ந்து கீதம் பாடு, சாலேமின் ராஜா நம் சொந்தம்
களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாவத்தின் சுமையகற்றி கொடும் பாதாள வழி விளக்கி, பாவத்தின் சுமையகற்றி கொடும் பாதாள வழி விளக்கி, பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவனவரே. அல்லேலூயா. பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவனவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகிறார். நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகிறார். எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா. எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென் ஆமென். தேவன் நம்மள பிள்ளைகளா நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. இப்போ நம்ம கர்த்தர் நம்மளோட பேச போகிறாரு. நம்ம மத்தியில சகோதரர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வாங்க. ஆசீர்வாத நேரம், குடும்ப ஆசீர்வாத நேரம். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். உங்களுடைய குடும்பத்தில் எல்லாம் சுகமா இருக்காங்களா? உங்க வீட்டுக்குள்ள சமாதான சந்தோஷம் இருக்குதா? நீங்க உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வெற்றியாக நடக்குதா? ஏதாவது பிரச்சனை சந்திக்கிறீங்களா? பிரச்சனை வரும் போகும். நீங்க குடும்பமா ஜெபிக்க 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 எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றிடுவார். திங்கட்கிழமை மட்டும்தான் நாங்கெல்லாம் சேர்ந்து உங்களோட கூட பாட்டு பாட முடியும், துதிக்க முடியும், ஜெபிக்க முடியும். ஆனால் மற்ற எல்லா நாளுமே நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணணும். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறுன்னு எல்லா நாளும் உங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம், அந்த பாட்டு சத்தம், ஜெப சத்தம் எழும்புனாதான் உங்களுடைய வீட்டின் மேலே, குடும்பத்தின் மேலே கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும். நீங்கள் ஜெபிக்க தவறிட்டீங்கன்னா சாத்தான் உள்ளே நுழைவதற்கும் உங்களை சேரப்படுத்துவதற்கும் ஏதுவாகிவிடும். அதனால நீங்கள் தவறாமல் குடும்பமாக ஜெபிக்கணும். அதில் கவனம் செலுத்துங்க. எல்லாரையும் வருவதற்கு பிரயாசப்படுங்க. அப்படி இல்லைன்னா எல்லாரும் வந்து ஜெபிக்கணும்னு கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க. யாராவது வராமல் இருக்காங்க, கணவர், பிள்ளைகள்னா சண்டை போடாதங்க, வாக்குவாதம் பண்ணாதங்க, கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க. அவங்கள கர்த்தர் கொண்டு வந்து முழங்கால் படியிட வச்சிருவாரு. அதனால இப்போ இந்த குடும்ப ஜெபத்துல வசனத்தை நம்ம தியானித்து ஜெபிக்கணும். இல்லை பாட்டு பாடிட்டோம், துதிச்சிட்டோம், இப்போ வசனத்தை தியானித்து ஜெபிக்கணும். அப்போ இப்போ நம்ம தொடர்ச்சியா தியானிச்சு கொண்டே வர்றோம். இப்போ எண்ணாகமும் 22 அதிகாரம் வந்துட்டோம். எடுத்துக்கொள்ளுங்க, 199 பக்கம் பழைய ஏற்பாட்டில் எண்ணாகமும் 22வது அதிகாரத்துல, பின்பு இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாபின் சமனான வெளிகளில் பாளையம் இறங்கினார்கள். எரிகோ பக்கத்துல வந்துட்டாங்க. அப்போ நடுவில் யோர்தான் நதி, அந்த பக்கம் எரிகோ பட்டணம் தான் முதல் பட்டணம். இவங்க கானான் தேசத்துல போய் கைப்பற்றின முதல் பட்டணம் எரிகோ தான். இங்கிருந்து பார்த்தாலே எரிகோ பட்டணம் தெரியுது. யோர்தானுக்கு இந்த பக்கத்துல மோவாபின சமனான வெளிகளிலே பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 30,000-35 லட்சம் மக்கள். யுத்த புருஷர்கள் மாத்திரம் 8 லட்சம் பேர். அந்த மாதிரி திரளான மக்கள் வந்து பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. இப்போ அங்கே உள்ள அந்த ராஜா பார்க்குறான், மோவாபியரின் ராஜா பாலாக் என்கிற ராஜா. அவன் வந்து ரொம்ப பயப்படுறான். இந்த மாதிரி பெரிய கூட்டம் வந்திருக்கிறாங்க, அவங்க எல்லாரையும் ஜெயிச்சுக்கிட்டே வர்றாங்க, இவங்களை யாருமே ஜெயிக்க முடியல. அப்போ நம்முடைய தேசத்துக்கு ஆபத்து தானே, இவங்களால ஆபத்துன்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு பயம் வருகிறாரு.
கலக்கம் இருக்கிறாரு. அப்போ இவங்களோட நேரடியாக யுத்தம் பண்ணி நம்ம ஜெயிக்க முடியாது. அவங்க ரொம்ப பலசாலிகளாக யுத்தம் பண்ணுறாங்க, திரள் கூட்டம் இருக்கிறாங்க. ஒரே வழி என்னன்னா, குறுக்கு வழியில இவர்களை முடக்குவது. அதுக்கு என்ன பண்ணனா, மந்திரவாதம், சாபம், சபிப்பது. அதுக்காக அந்த ஊர்ல ஒரு மனுஷன் இருந்தான், பீலையாம் என்கிற குறி சொல்லுகிறவன். அவனுக்குள்ள இந்த சில ஆவி வரும், குறி சொல்லுகிற ஆவி. குறி சொல்லுவான், அவன் சபிப்பான். அந்த பிசாசின் நாமத்தை சொல்லி சபிக்கும் போது அது சாபமாகிவிடும். அப்ப அது மாதிரி அவனை ராஜாக்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க, இந்த மந்திரவாதத்தை ஜெயிப்பதற்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப அந்த பீலையாம்கிட்ட போய் காசு கொடுக்குறேன், உனக்கு பணம் தரேன், நீ இந்த மக்களை சபிக்கணும் என்பதாய் வேண்டி கொள்ளுகிறான். அவன் சொல்றான், நான் கர்த்தரிடத்துல விசாரித்து சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நின்று சொல்றாரு, அது என்னுடைய ஜனம், சபிக்க கூடாது, நான் சொல்றதா சொல்லணும்னு சொல்லி கர்த்தர் செயல்படுகிற விதத்தை அந்த பகுதியில நம்ம பார்க்கிறோம். அப்போ நீங்க இருக்கிற இடத்துல நேரடியா சிலர் உங்கள்கிட்ட மோத மாட்டாங்க, நேரடியா பிரச்சனை பண்ண மாட்டாங்க. ஆனா மறைமுகமா மந்திரவாதம் செய்வது, பில்லி சூனியம் செய்வது, காசு கொடுத்து நமக்கு விரோதமா ஏவல்களை செய்வது. ஆட்கள்லாம் இருக்காங்களா? இருக்காங்களே. எங்க ஊழியத்துக்கு விரோதமா, எனக்கு விரோதமா மந்திரவாதம் செய்யற ஆட்களே இருக்காங்க. அதுக்குன்னு கொண்டு போய் காசு கொடுத்து அங்க நம்ம பேரை எழுதி வச்சு மந்திரவாதம் பண்ணி அந்த ஆவியை அனுப்புவது அல்லது சபிப்பது. ஆனா இயேசு நம்ம கூட இருக்கிறதுனால ஒன்றும் அந்த சத்தனுடைய கிரியைகள் பலிப்பதில்லை. அப்ப ஆண்டவர் நம்ம குடும்பத்தில் இருந்தா, உங்க குடும்பம் தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள இருந்தா, உங்க குடும்பத்துக்கு விரோதமாக செய்யப்படுகிற மந்திரவாதங்கள் எதுவும் பலிக்காது, பில்லி சூனியங்கள் பலிக்காது. அவங்க என்னதான் சாபமிட்டாலும் அந்த சாபத்தினுடைய பாதிப்பு வராது, உங்களை பாதிக்காது. அதுதான் இந்த பகுதியிலே நம்ம பார்க்கிறோம். அப்போ குறி சொல்லுகிற ஒரு மனிதன் தேவ ஜனத்தை சபிப்பதற்கு அழைத்து கொண்டு வரப்படுகிறான். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் ஆட்கொண்டு சொல்லுகிறார், நான் சொல்றதை பேசுன்னு சொல்லி அவன் சபிக்க சொன்ன ஆசீர்வதிக்கிறான். அதான் நீங்க வாசித்தா அவங்களுக்கு தெரியும். ஆசீர்வதிக்கிறான், ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, அவங்களை சபிக்க முடியாது. உங்களுக்கு விரோதமா எத்தனை பிசாசுகள் மந்திரவாதிகள் எழும்பி உங்களை சபிக்கும்படி கிரியை செய்தாலும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது எந்த சாபம் உங்களை தாக்க முடியும்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாக்கும் போது எந்த சாபத்தினுடைய கிரியைகளும் உங்களை தொட முடியாது, பிசாசின் கிரியைகள் நெருங்க முடியாது. உங்க குடும்பம் கர்த்தருக்கு சொந்தம், உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் இயேசுவுக்கு சொந்தம். ஆண்டோடைய அடைக்கலத்துக்குள்ள வந்துட்டீங்க. அதுக்கு தான் சொல்ல, நீங்க தினம் ஜெபிக்க 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 தான் அந்த தேவ பிரசன்னத்தை உணர முடியும், கர்த்தர் உங்க மேல சந்தோஷமா இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது எத்தனை மந்திரவாதம் பில்லி சூனியம் செய்தாலும் நீங்களும் பாதிக்கப்பட மாட்டீங்க, உங்க குடும்பமும் பாதிக்கப்படாது, உங்களுடைய வருமானமும் பாதிக்காது, உங்களுடைய தொழிலும் பாதிக்காது. எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டியது அவருடைய காரியம். அவர் உங்களை பாதுகாப்பார். ஒன்று உங்களை சேதப்படுத்துவது இல்லை என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அதனால பயப்படாதுங்க, ஆண்டவரை நல்லா சார்ந்து கொள்ளுங்க. கர்த்தரை சார்ந்து நீங்கள் வாழும்போது உங்களுக்கு தெரியாமலேயே சிலர் மந்திரவாதம் பண்ணுவாங்க. கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். அவர் பார்க்கிறார்ல, நான் ஆசீர்வதித்த என் பிள்ளைகள் அதுங்களுக்கு விரோதமாய் நீ சபிக்கிறியான்னு சொல்லி கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அந்த சத்துருடைய கிரியைகள் சிதறடிக்கப்பட்டு போகும். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அதை செய்கிறார். உங்களுக்கு விரோதமா பொறாமையோடு எழும்பி உங்களுக்கு விரோதமாய் மந்திரவாதம், பில்லி சூனிய தகடுகள், ஏவல் பிசாசுகளை அனுப்புகிறவர்கள், அந்த கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு அவர்கள் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படி கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுத்து நடத்துவார். அதனால பயப்படாம கர்த்தருடைய வசனத்தை சார்ந்து கொண்டு அவரை உறுதியாய் பிடித்து கொள்ளுங்க. இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். சரியா? இப்போ உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய தொழில் செய்த தொழில்கள், வேலை ஸ்தலம், உங்களுடைய நிலங்கள் இருந்த வயல் நிலங்கள் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் உங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துவார். இப்போ எல்லாம் முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்துல ஜெபிக்க போகிறோம். குடும்பத்தில் எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. நீங்க எழுதி வைத்திருக்கிற ஜெப குறிப்புகள் அதையும் ஆண்டவருடைய சமூகத்துல வைத்து இப்போ ஜெபிக்க போகிறோம். அப்படியே முழங்கால் போட்டு ஜெபிக்கலாம். உங்களுடைய ஜெப குறிப்பை வச்சிருங்க. உங்களுக்கு விரோதமா யாராவது எழும்புறாங்க,
என் குடும்பம், பிஸ்னஸ் காரியத்துக்கு ஒரு பயத்தின் ஆவி, ஒரு பிசாசுடைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னா இன்றைக்கு அந்த கிரியைகள் அழிக்கப்படும். இன்னைக்கு ஒன்றும் பயப்படாதங்க. அப்படியே வலது கரம் வைத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிங்க. எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக செய்யப்படுகிற மந்திரவாத பில்லி சூனியங்கள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகணும். இயேசுடைய ரத்தத்துக்குள்ள எங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுக்குற சொல்லுங்க, வாய் திறந்து. இயேசுடைய ரத்தத்துக்குள்ள எங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுடைய ரத்தத்தின் பாதுகாப்புக்குள் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக செய்யப்படுகிற எல்லா மந்திரவாத பில்லிசூனி கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகட்டும். ஆண்டவரே, எங்கள் குடும்பமே எல்லார் மேலும் உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பொறாமையின் ஆவிகள், மனுஷக ஆவிகள், எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் முடக்கப்படட்டும். எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதே மாதிரி எங்கள் தெருவில், எங்கள் ஊரில், எங்கள் பகுதியில் எல்லா மந்திரவாதம் எதுவுமே பலிக்கக்கூடாது, யாருமே பாதிக்கப்படக்கூடாது. இயேசுடைய ரத்தத்தை நாங்கள் எல்லா இடத்திலையும் தெளித்து ஆண்டோடைய பாதுகாப்புக்குள்ள எங்களுடைய கிராமத்தை, பட்டணத்தை ஒப்பு கொடுக்கிறோம். சத்துருடைய கிரியைகள் எல்லாம் முற்றிலும் அழிக்கப்பட்டு போகட்டும். பொறாமையின் ஆவிகள் அழிக்கப்பட்டு போகட்டும். தகப்பனே, இந்த எழுப்புதல் அக்கினி எங்கள் கிராமத்தில் போடணும். எல்லாருக்குள்ள ஆவியானவர் ஊற்றப்பட்டு எழுப்புதல் வரணும். ஆவிக்குரிய மாற்றம் வரணும். அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்கி அருளும். எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் பிள்ளைகள் எல்லாரையும் உடைய ரத்தத்தின் பாதுகாப்புக்குள் அர்ப்பணிக்கிறோம். நீர் ஆசீர்வதித்து விட்டு நன்றி. இப்பொழுது நாங்கள் வைத்திருக்கிற ஜெப விண்ணப்பங்களை உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். இதில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அற்புதம் செய்யுங்க, விடுதலை கொடுங்க, ஆசீர்வதிங்க. இன்றைக்கு ஒரு அடையாளத்தை எங்களை காண்பீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். நாலுமாவடி தேவனுடைய கூடாரத்தில் பிறப்பின் வாசல் உபவாச ஜெபம். பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெறும். ஒரு வருஷமா தற்கொலையை தூண்டுகிற ஆவி பேசிக்கொண்டே இருக்கும். ஆண்டவர் விடுதலை கொடுக்கும். ஒரு வருஷமா எனக்கு நைட்டெல்லாம் தூங்கவே விடாது. நீ செத்துரு, நீ இருக்கிறது வேஸ்ட்டு. ஒரு தடவை தூக்கெல்லாம் மாட்டெல்லாம் போயிட்டேன். தூக்கு மாட்டே போயிட்டீங்க. என்னால் வாழவே முடியாதுங்கிற அளவுக்கு இன்னைக்கு நான் கிட்டத்தட்ட இந்த ஒரு மாதம் தான் கடைசியாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். நைட்டு தூக்கமே வர்றதில்லை. நான் இன்னைக்கு நேற்று வரும்போது கூட எல்லாரும் பஸ்ஸில் தூங்குறாங்க, நான் தூங்காமல் முடிச்சுட்டே வரேன். படுத்தாலுமே கண்ணை மூடி இருக்கிற மாதிரி தான் தெரியும், என்னை சுற்றி ஏதோ நடக்கிற மாதிரி. இப்போ இந்த நேரத்தில் ஏசப்பா எனக்கு விடுதலை கொடுத்தாரு, அந்த பொல்லாத பிசாசு. ஆமென், ஆமென். செய்தியும் ஜெபமும் சகோதரர் மோகன் லாசரஸ் அவர்கள். மகனே, மகளே, இயேசுவே நீ என் பேரை சொல்லி கூப்பிடு. நீ கூப்பிட்டா உன் ஆபத்து நேரத்தில் நான் உனக்கு விடுதலை தருவேன். எந்த இக்கட்டிலிருந்து விடுதலை கொடுக்க அவர் வல்லவர். தேவ ஜனங்களே, இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காக, ஆசீர்வாதத்திற்காக திறப்பிலே நின்று ஜெபிக்க வாருங்கள். திரும்பிச் செல்ல பேருந்து மற்றும் ரயில் வசதியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்புக்கு 046393533535. This program is sponsored by Sister Gloria Immaculate and Family, Bangalore. யோசுவா 1:5 படி, கர்த்தர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. Brother Samuel Bhaskarraj and Family, Tirunelveli. உபாகமம் 31:8 படி, கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக போகிறவர், அவர் உங்களோடே இருப்பாராக. Mr. Arogya Suran and Family, USA. ஏசாயா 45:2 படி, கர்த்தர் உங்களுக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவாராக. Sister Margaret Xavier and Family, Kulathur, Pudukottai. மீகா 2:13 படி, தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போவாராக. Brother Manimuthu Alvin Abraham and Family, Gangai Kondan, Tirunelveli. சங்கீதம் 115:15 படி, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
பிரதர் டேவிட் அருண் அண்ட் ஃபேமிலி, சென்னை. ஆதியாகமம் 40:13 படி உங்கள் தலையை உயர்த்தி உங்களை மறுபடியும் உங்கள் நிலையிலே கர்த்தர் நிறுத்துவாராக. பிரதர் பொன்ராஜ் அண்ட் ஃபேமிலி, சுரண்டை. 1 சாமுவேல் 12:16 படி கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். பிரதர் மேஷாக் அண்ட் ஃபேமிலி, பட்டுக்கோட்டை. செப்பனியா 3:20 படி கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பாராக. சிஸ்டர் மலர்விழி அண்ட் ஃபேமிலி, மதுரை. நீதிமொழிகள் 28:20 படி உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற வசனத்திற்கேற்ற விதமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 994222466611. இமெயில் முகவரி partners@jesusfilms.org. வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவர்களா நீங்கள்? உங்கள் ஆசீர்வாதத்திற்காக தேவனுடைய கூடாரத்தில் ஆசீர்வாத உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. போன வருஷம் நாங்கள் வேண்டிட்டு போனோம், எங்கள் தொழிலில் வந்து அபரிமிதமான வளர்ச்சி, இன்னைக்கு நீ அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம். இங்கே வர்றதுனால மோகனங்கள் நிறைய ஆலோசனை கொடுக்குறாங்க. அதன்படி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்காக கட்டளை எடுக்கிறார். மார்ச் மாதம் 14ஆம் தேதி 2வது சனிக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை நடைபெறும். உங்கள் விசுவாசம் பலனடைய தேவனிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட தொழில் அதிபர்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார்கள். என்னோட பார்ட்னர்கள் வந்து என்ன பிஸ்னஸை ஏமாற்றப்பட்டு 1 கோடி கடனோட நான் இங்கே வந்திருந்தேன். அப்போ வந்து தேவன் ஐயா மூலமாக எனக்கு இந்த வாக்குத்தத்தை கொடுத்தாரு. நீங்கள் இழந்து போனதை எல்லாம் திருப்பிக் கொள்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாக்குத்தத்தை கொடுத்திருந்தாரு. அதே போல் தேவன் வந்து எனக்கு இங்கேருந்து போய் 3 மாதத்துலேயே எனக்கு தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்க எனக்கு தேவன் உதவி செஞ்சார். அது அடுத்த 6 மாதத்துலேயே தேவன் அதை வந்து என்னோட பழைய கம்பெனி, இழந்து போன கம்பெனிக்கு ஈக்குவலாக அதோட வியாபாரத்தை கொண்டு வந்து லாபத்தையும் 10 மடங்கு அதிகமாக அதை ஆக்கி கொடுத்தாரு. உங்கள் வியாபாரம் மற்றும் தொழில் ஆசீர்வதிக்கப்பட சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து சிறப்பு ஜெபம் ஏறெடுப்பார்கள். தொழில்ல தோல்வி, ஏமாற்றம், நஷ்டம், என்ன பண்றதுன்னு தெரியாத சூழ்நிலை. பேதுருவை சந்தித்து அவன் வலை கிழியத்தக்கதான மீன்களை கர்த்தர் கொடுத்தார். படகு அமிழத்தக்கதாக மீன்களை கொடுத்தார். அதே ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதம். தேவனிடம் இருந்து நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வாருங்கள். கூட்டம் முடிந்தவுடன் அனைத்து ஊர்களுக்கும் செல்ல பேருந்து மற்றும் ரயில் வசதியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்புக்கு 046359353333. அற்புத பெருவிழா மார்ச் மாதம் 1ஆம் தேதி இரவு 7 மணி முதல் 9:30 மணி வரை நேரலையாக கண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். தொடர்புக்கு 0463935335. God bless you.